ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்குங்க? வாழ்க வளமுடன், நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது வந்து சண்டே காலையில் மெட்ரோ ஸ்டேஷன். நான் பெங்களூரில் எங்கள் ஃப்ரெண்ட் அண்ணா வீட்டில் ஐயப்ப சுவாமி பூஜைக்காக போகிறதுக்கு சண்டே காலையில் ரெடி ஆகிட்டு நான் மெட்ரோ ஸ்டேஷன் போயிருந்தேன். எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர்ஸ் கேப். ஸோ ஐ ப்ரிஃபர்ட் மெட்ரோ. ஸோ நான் வந்து அங்கே 6:45 மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டேன். பட் 6:58 தான் அவங்க என்ட்ரி பண்ண அலோவ் பண்ணாங்க. அன்றைக்கி வெதர் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒரு பக்கம் பனி விழுந்துட்டு இருந்தது, இன்னொரு பக்கம் சன்ரைஸ் ஆகிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பிரைட்னஸ் ஒரு பக்கம், சில்னஸ் ஒரு பக்கம், ரொம்ப நல்லா இருந்தது. அங்கேருந்து நான் மெஜஸ்டிக் போயிட்டு அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் மாறி லைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கனக்புரா ரோடுக்கு போனோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வெதர் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு குட் ஃபீல் அன்றைக்கி எனக்கு காலையிலே ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஆனால் அவ்வளோ ரஷ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், மெட்ரோலேயே அவ்வளோ பேர் இருந்தாங்க. காலையில் மெஜஸ்டிக் போகும்போது ஐ டென்ட் ஈவன் எக்ஸ்பெக்ட் தட் மச் க்ரௌட். அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்கி சில்க் இன்ஸ்டியூட் இறங்கி இவங்க வீட்டுக்கு ஆட்டோவில் போனோம். ஸோ நான் கரெக்டாக 9:15 to 20 ரீச் ஆனேன் பூஜைக்கு. அவங்க எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்ட்ரு ஆன உடனே இந்த குழந்தைய பார்த்தேன் பாருங்கள், அவ்வளோ சாந்தமாக, அவ்வளோ அழகாக லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் உட்காந்து, அந்த சின்ன வயசில் குழந்தைங்க உட்காருவாங்களான்னு தெரியல, பட் ரொம்ப தெய்வீகமாக இருந்தது அவளோட சிரிப்பு. ரொம்ப லலிதா சகஸ்ரநாம பாராயணம் முடிச்சுட்டு குருசுவாமி ஐயப்ப சுவாமி பூஜையை ஸ்டார்ட் பண்ணார். இந்த குரூப் வந்துட்டு பசங்க எல்லோரும், சுவாமிங்க எல்லாருமே வந்துட்டு சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. இவங்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக பாடுறாங்க. அவங்களோட பாட்டெல்லாம் வந்து நான் ரேண்டமாக இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். காலேஜ் கோயர்ஸு, ஒர்க்கிங் எம்ப்ளாயீஸு அவங்கெல்லாம் வந்துட்டு சண்டே டைம் எடுத்து வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. நான் அட்டாச் பண்ணுறேன், அதை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வந்து பூஜையில் கலந்துக்கிட்டது, குழந்தைங்களோட எனர்ஜி, இவங்க எல்லாரோட எனர்ஜியுமே ஒரு பயங்கரமான வைப்பாக இருந்தது. ரொம்ப விசேஷமாக இருந்தது. இவ தான் என் ஃப்ரெண்டு அபி. இவளால் தான் எனக்கு இந்த சான்ஸே கிடச்சிது. என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. ரொம்ப தேங்க்ஸ் அபி.
பூஜை நிவேத்தியமும் நெய்யால் விளக்கேற்றியும் ஐயா நீ இங்கு எழுந்தருளுவாய் என்று ஐயப்பா நீ இங்கு எழுந்தருளுவாய் என்று அனைவரும் காத்திருக்கின்றோம். கருணாகரா ஓங்கார பொருளான தெய்வமே ஹரிச்சந்திர சூடபாலா பெரியான காட்டில் முன்பதம் புகுந்து தரிசிக்க ஆசை கொண்டோம். கோரமிகு மேவி வளர் மாலமழையூடு வழி தீரமாயேறி வந்தோம். பரமகாருண்யனே உண்டனை காணாத மனம் பாடுகின்றோம். ஐயனே உன் வசதி யாரியங்காவிலோ அச்சனார் கோவிலோ தென்குலத்தூரிலோ தேவர்கள் மலச்சொரியும் முத்தையன் கோவிலோ பின்னவர்கள் போற்றும் பொன்னம்பலம் தன்னிலோ சபரி வரை தன்னிலோ ஐயா நீ என்கிறோம் ஏழை எதியோர் மீது கிருபை செய்தருள வேண்டும் ஐயா. மலைநாட்டில் வளமொன்று மாமலை வாசனே மலநற்பதலகோடி வடிவே மதியற்ற மகிழ்ச்சிவதை காரணத்தமாய் அவதாரமான பொருளே பாண்டி முதலான பலதேசவாசிகள் எல்லாம் பக்தி பூண்டிங்கு வந்துள்ளோம். பரமகாருண்யனே அறிவுடைய காட்டிலே கண்ணுடன் பவன் வருவாய். ஐயாடி இங்கு வந்தால் பொழிந்திடும் எங்கள் சந்தாபமும் சகலவித விதமெல்லாம் சிந்தி பறக்கடித்திடும். உனது பாலசரசீருடத்தின் திவ்ய கொடியை தந்தருளி அந்தி பகலுமே உந்தனது நாமமே சிந்தனைகள் செய்ய அருள்வாய். பொய்யாத தவமுடிவர் போற்றும் பொற்பாதனே பரிபூர்ணானந்தனே பூர்ண புஷ்கரை நாதனே வளர்ஷோபிதானந்த திவ்யமூர்த்தியே நவயோக சித்தாந்த நவரி வீராசிரமஸ்தான வீணான் குருவே சுவாமியே சரணமையப்பா தீனதயா பூஜைலாம் நல்லபடியாக முடிஞ்ச பிறகு ஒரு குட்டி ஃபோட்டோ செஷன் அண்ணா அண்ணி கூட ஃப்ரெண்ட் கூட குருசுவாமி அவரோட ஒய்ஃப் கூட நாங்கள் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.